இந்தியாவின் புனிதமான ஹிமாலய மலைகளில் பனிக்காற்று பழமையான மந்திரங்களை அசைத்தபடி புனித நதிகள் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தன. அந்த இடத்தில் அணையா என்ற ஒரு சிறுமி ஒரு பயணத்தை தொடங்கினாள். ஆண்டவன் சிவன் இங்கு தியானம் செய்கிறார் என்று அவள் கேட்டிருந்தாள். அவர் அருள் தருவாரா என்பதை அறிய அவள் பயணமானாள். பச்சை மரங்கள் சூழ்ந்த பனிக்காடு. அணையா ஒரு நீலக்கவசத்தில் வெண்மையான பனியை மிதிக்கிறாள். ஒளிரும் சிறிய தீப்பூச்சிகள் அவளின் பாதையை ஒளிரச் செய்கின்றன. மரங்கள் புனிதமான ரகசியங்களை அவளுக்கு கிசுகிசுக்கின்றன. நாட்கள் கடந்த பிறகு அணையா ஒரு மாயமான நீர்வீழ்ச்சிக்கு வந்தாள். அது நீல ஒளியில் ஜொலித்தது. நீரின் ஒளிரும் தரிசனத்தில் சிவனின் உருவம் ஒளியாய் தெரிந்தது. அவள் முழங்காலில் வீழ்ந்து இறைவனை பிரார்த்தித்தாள். பனித்துளிகள் மெல்ல அவளின் மீது விழுந்தன. திடீரென ஆகாயம் கருமையாகியது. மலைகளை அழிக்க ஒரு அரக்கன் எழுந்தான். பனி மூடப்பட்ட மலைகளில் இருந்து சிவன் வெளிப்பட்டார். அவரது மூன்றாம் கண் ஒளிர்ந்தது. அவர் தாண்டவம் ஆடிய போது அண்டம் இட்செல்ஃப் குலுங்கியது. அரக்கன் அழிந்து விட்டான். அனைத்தும் அமைதியாகிவிட்டது. சிவன் மெதுவாக அணையாவின் அருகில் வந்தார். அவர் தனது புனித கரத்தை அவளின் தலையில் வைத்து ஆசீர்வதித்தார். மலைகள் மெல்ல பேசின.